விசுவாசத்தை எப்படி நம்ம வாயில் மூலமாக பேசுவது, எப்படியெல்லாம் நம்ம பேசணும், தேவ வசனத்தை எப்படி நம்ம வாய்க்கு கொண்டு வர்றது, தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன, உங்கள் வாயில் இருக்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கும் கூட உங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் வல்லமை வெளிப்படுகிறது என்பதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய அந்த வல்லமை வெளிப்படுகிறது என்பதை பற்றி உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். ஆகவே நீங்கள் கவனியுங்கள். எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு உலகத்தை நம்ம வாழ்க்கையில் வடிவமைக்கலாம், நமக்கு ஏற்றவைகளை எப்படி நம்ம வடிவமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். ஒரு சில இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதல்ல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு சில இதை காண்பிக்க விரும்புகிறேன். முதல்ல தேவனுடைய வார்த்தை எவ்வளவு நிலையானது, தேவனுடைய வார்த்தை மட்டுமே நிலையானது அப்படிங்கிறது முதல்ல நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம் தெரியறதில்ல. அது நிலையாக நம்ம வாழ்க்கையில் வேலை செய்யும் அப்படிங்கிறத நிறைய பேர் புரிந்து கொள்றதில்லை. ஆகவே நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். 40வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு புல் உலர்ந்து பூ உதிரும், நம்முடைய தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. கவனிங்க, அங்க ஏசாயா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல் என்று அந்த சத்தம் உண்டாயிற்று. அதில் நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் சில வேதாகமங்களில் இப்படி இருக்குது, அழுது சொல் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கூப்பிட்டு சொல் அப்படின்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரை அப்படின்னே இருக்கும். அதில் கூப்பிடுங்கிறதுக்கு க்ரை அப்படின்னே இருக்குது. ஆகவே அழுது சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். என்னத்தை நான் அழுது சொல்கிறது, என்னத்தை மக்கள்கிட்ட நான் சொல்கிறது அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட திரும்ப கேட்குறாரு. அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, மாமிசம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மகிமை எல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. அது கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல் அப்படிங்கிறார். ஜனங்களுடைய மகிமை, ஜனங்களுடைய பலன், அவங்களுடைய அந்த புகழ், அந்த உச்ச நிலை, அவங்க இந்த உலகத்தில் என்னென்ன விதத்திலலாம், பணத்தில் உச்சநிலை, பெயர் புகழில் உச்சநிலை, இப்படி இருக்கிறது எல்லாமே ஒரு நிரந்தரம் இல்லாதது. இந்த உலகத்தை நாடி தேடி ஓடுகிற ஒவ்வொன்றும் நிரந்தரம் அல்ல. ஜனங்கள் நம்பி இருக்கிறதெல்லாம் நிரந்தரமானதல்ல. தேவனுடைய வார்த்தை மட்டுமே நிலையானது அப்படிங்கிறத அங்கே சொல்லும்படிக்கு அந்த ஏசாயா தீர்க்கதரிசிங்கிற இடத்துல என்ன செய்கிறார்னா, ஆண்டவர் வாயில் வார்த்தையை போட்டு சொல்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தினுடைய பெயர், இந்த உலகத்தில் இருக்கிற புகழ், இந்த உலகத்தில் இருக்கிற மகிமை, இந்த உலகத்தில் என்னென்னலாம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் தேடி அலைகிற நம்ம வாழ்க்கையில்
உன்னை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை மட்டுமே நிலையானது. இந்த உலகத்தை நாடி தேடுகிறத புகழெல்லாம் அதெல்லாம் ஒரு காலங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், அது மறைந்து போகும் என்பதை நாம் உண்மையாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பதவி இருக்கும், சில காலங்களுக்கு அப்புறம் அந்த பதவி எடுக்கப்படும். புகழ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வயது ஆன உடனே அந்த புகழ் மறைஞ்சிரும். நல்ல ஒலிம்பிக்லலாம் நல்ல பெயர் புகழோடு இருப்பாங்க, அவங்களாம் நல்ல ஹையாக இருப்பாங்க, எல்லாம் உலகமே அறிகிற மாதிரி இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற அந்த கிரிக்கெட் வீரர்ஸ், வீராங்கனைகள், இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புகழில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஏக்கம் வருது, ஏன் இந்த உலகத்தில் நம்மெல்லாம் இப்படி அட்ரஸே இல்லாமல் இருக்கிறோம். ஒரு கூட்டம் அப்படி ஹையாக எல்லாரும் புகழ்கிற மாதிரிக்கு அவங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லாதது போல் நமக்கு தெரியும். ஆனால் அன்புக்குரியவர்களை புரிந்து கொள்ளுங்கள், இந்த புகழெல்லாம் காலங்கள் ஆக ஆக கடந்து போகக்கூடியது. இது நிரந்தரமானதே கிடையாது. ஆனால் தேவனுடைய வசனம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் நம்மை நிலையாய் நிற்க பண்ணுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் இதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறார். இந்த உலகத்தை நாடி தேடி பெயர் புகழுக்காகவே வாழ்கிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் வசனத்தை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா இதுதான் உங்களை நிலைநிறுத்த போகிறது, உங்கள் வாழ்க்கையினுடைய நல்ல வாழ்க்கையை வடிவமைக்க போகிறது. நிரந்தரமான இந்த வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு காரியத்தை செய்கிறதற்கு கர்த்தர் ஒரு அழியாத வார்த்தை, நிலை நிற்கிற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, இதுக்கு பேதுரு ஒரு அழகாக சொல்றதை நம்ம பார்க்குறோம். பேதுரு இதை சொல்றார் பாருங்க, வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது 24வது 25வது வசனத்தை பாருங்க. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அழிவுள்ள வித்தினால் அல்ல. நல்ல கவனிங்க, மாமிசம் எல்லாம் ஒளிஞ்சு போகுது, ஆனால் நிலையான ஒன்றை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க விரும்புகிறார். பாருங்க, அது எப்படி அவர் கொண்டு வர்றாருன்னா, அழிவில்லாத வித்தினால உங்களை என்ன பண்றார்? வசனமாகிய வித்தினாலே உங்களை மறுபடியும் அவர் ஜனிப்பித்திருக்கிறார். இந்த பூமியில நீங்கள் பிறக்கப்பட்டிருந்தாலும், உங்களுடைய மாமிசம், உங்களுடைய புகழ், உங்களுடைய பெயர் நிலை நிற்கக்கூடாத ஒன்றா இருந்தாலும், கர்த்தரை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் தேவ வசனத்தினால அவர்களை ஆண்டவர் எப்படின்னா நிலையான ஒரு நிலையில அவர்கள் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அவர்களை கட்டுகிறார். எப்படின்னா, அழிவில்லாத வித்தினாலே உங்களையும் மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். நீங்கள் அழியாத வித்தை கொண்டு நீங்கள் மறுபடி பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்க மறுபடி பிறக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் இந்த உலகத்தில் 2வது நீங்கள் பிறக்கப்பட்டிருக்கிறீங்க. எப்படி? தேவனால் பிறக்கப்பட்டிருக்கிறீங்க. அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி, அதுக்கு பேர் தான் தேவனால் பிறப்பு, அதுதான் மறுபடி பிறப்பு. அந்த மறுபடி பிறப்பு இன்றைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் உங்கள் கட்டமைப்பு இந்த உலகத்தினுடைய கட்டமைப்பை கொண்டல்ல, உங்களுடைய கட்டமைப்பு தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்க எப்படி அழிவில்லாதவர்களாக நீங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்தில் இருக்கிற பலன், இந்த உலகத்தில் இருக்கிற புகழ் எல்லாமே நம்மளை விட்டு கடந்து போயிடும். ஒவ்வொரு காலம்தான், வயசானோடனே எல்லாம் முடிஞ்சு போயிடும். அழகு மாயை, அழகு போயிடும்.
எல்லாமே போயிடும். ஆனால் ஒன்று, இயேசுடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் நிலையான வாழ்க்கை வாழ முடியும். நிலையான ஒரு கட்டமைப்பை நீங்கள் கொண்டு வர முடியும். அதை தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஞாபகப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கு, மறுபடியும் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே, மாமிசமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லினுடைய பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமும் இதுவே. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை அழிவில்லாத ஒரு வசனத்தை, நிலையாய் நிற்கக்கூடிய வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் நிலையான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இந்த வாழ்க்கை பாருங்க, அர்த்தமுள்ளதாய் மாற வேண்டும் என்றால், ஒரு நல்ல கட்டமைப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்றால், வசனம், நிலையான வசனத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் எல்லாருமே எதை நாட வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து காரியங்களும் வெறுமையாக இருக்கும்போது நீங்கள் தேட வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையை. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வருமானால் ஒவ்வொன்றும் நிலையானதாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே நிலையானதை கொண்டு கர்த்தர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார். நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு நிலையானவர்கள். நீங்கள் ஒரு கர்த்தருடைய வார்த்தையினால் மறுபடியும் பிறக்கப்பட்டவர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். சந்தோஷப்படுறீங்களா? ஹல்லேலூயா. ஆகவே உலகம் மாறலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் மாறாது. உலகங்களும் காலங்களும் பாருங்க, இந்த உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அதில் ஒன்று கூட மாறாததுன்னு பைபிளில் வாசிக்கிறோம். ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன செய்யாது, மாறாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி தெரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு நான் இதை உங்களுக்கு உதாரணமாய் காண்பிக்கிறேன். நம்ம எல்லாருமே வார்த்தையை தெரிந்து கொள்வது அவசியம். அதை எப்படி நம்ம வாயில், நம்முடைய இருதயத்தில் எடுத்து கொண்டு வந்து அதை நம்ம எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பாருங்க, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற காரியத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் உபவாசித்து 40 நாள் உபவாசித்து ஊழியத்துக்கு ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கப்படும் போது பிசாசு அவரை சோதிக்க வர்றான். அப்படி சோதிக்க வரும்போது ஆண்டவர் அவனோட பேசுகிற ஒரு 3 வசனத்தை நம்ம அங்கே பார்க்க முடியுது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, 4வது பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. சோதனைக்காரன் பிசாசானவன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னு கேட்குறான். அவரை 3 முறை சோதிக்க வர்றான். 3 முறையும் ஆண்டவர் வசனத்தை வைத்தே அவர் என்ன செய்கிறார்னா ஜெயிக்கிறார். வசனத்தை வைத்தே ஜெயிக்கிறார். அவன் பாருங்க, அவர் எப்படி வசனத்தை வச்சு எழுதியிருக்கிற வார்த்தையை வச்சு ஜெயிக்கிறார். நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த வேதாகமம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா அது ஏதோ நம்ம மறந்துடக்கூடாதுங்கிறதுக்குன்னு இல்லை. சில நேரம் நம்ம பிசாசு நமக்கு எதிராக வருகிற போராட்டத்தில் அவன் நமக்கு விரோதமாக எழும்புகிற போது, அவன் நம்ம எண்ணங்கள்லையும் சிந்தைகள்லையும் கொண்டு வந்து நிறைய தவறானவைகளை போடுகிற போது, அதையெல்லாம் ஜெயிக்கிறதுக்காகவே கர்த்தர் நம்ம கையில் இந்த வேதாகமத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சோதனையில் அவர் சொல்கிற பாருங்க, முதல்ல பாருங்க, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றார்.
இந்த எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். வேதாகமத்தில் எழுதப்படாதவைகளையோ அல்லது தேவன் எனக்கு சொன்னார், பேசினார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற எண்ணங்களை வைத்தோ நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது. பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையில் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதை முன்வைத்துதான் நீங்களும் நானும் பிசாசை ஜெயிக்க முடியும். ஆகவே இங்க இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் எடுக்கணும். எடுத்து நம்ம இருதயத்திலும் நம்முடைய வாயிலையும் இந்த வார்த்தைகள் வைக்க பழக வேண்டும். ஏன்னா இது நிலையானது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசை ஜெயிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை வைத்து தான் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். இயேசுனுடைய ஃபார்முலாவே அதுதான். இயேசு அவருடைய வாழ்க்கையில் நம்ம பிசாசை ஜெயிக்கிறத குறித்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அவர் ஃபார்முலா எப்படி ஃபாலோ பண்ணுறார் அப்படின்னா, எழுதியிருக்கிறத பேசுகிறார். பாருங்களேன், ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் இயேசுவை பிதாவாகிய தேவன் இப்படி சொல்கிறார், நீர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்குறாரு. அது சொல்லப்படுகிறது, இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன், என் நேசகுமாரன் இவர் மேல் பிரியமாக இருக்கிற அப்படிங்கிறார். ஆனால் பிசாசுக்கு கேட்கும்போது சொல்கிறார், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு பேசின வார்த்தையை அவர் என்ன செய்யலை, சொல்லி காமிக்கல. அன்னைக்கு எனக்கு இயேசு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பிதாவாகிய தேவன் என்னோடு பேசினார், நான் தேவனுடைய குமாரன் என்று நான் நிரூபிக்க முடியும், அன்னைக்கு பேசினார்னு சொல்லி அதை சுட்டி காட்டலை. அவர் சுட்டி காட்டினது எதை சுட்டி காட்டினார்னா, எழுதியிருக்கிறதை குறித்து சுட்டி காட்டினார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. ஆகவே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை கொண்டுதான் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். ஆகவே வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் நமக்கு முக்கியம். அதை நாம் இருதயத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளும்படியாக நாம் ஒவ்வொருவருமே அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை முக்கியம் என்பதை அறிந்து அதை நாம் வாஞ்சையோட கற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். ஆமென். ஒரு பிசாசு உங்ககிட்ட சொல்லுவான் என்றால், உங்களை சோதிப்பான் என்றால், இந்த வேதாகமத்தில் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறதே அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டும். ஏசு அப்படிதான் சொன்னார், அப்படிதான் பிசாசை ஜெயித்தார். ஆகவே நம்ம ஒவ்வொருவரும் பிசாசு நமக்கு விரோதமாக என்னெல்லாம் பேசுவானோ அப்பெல்லாம் நாம் பேச வேண்டியது என்னன்னா, வேதாகமத்தில் எழுதியிருக்கிறதே என்று நாம் சொல்ல வேண்டும். ஆமென். அப்போ தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும். ஏசு அதை தான் செய்தார். அவர் ஏற்கனவே அவர்கிட்ட பேசினதை வச்சு பேசலை, ஏற்கனவே எழுதியிருக்கிறத வச்சு தான் அவர் பேசுகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் அதை மாதிரி நம்ம செய்யறதுக்கு வேதாகமம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, வேதாகமம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும். வேதாகமத்தின் அறிவு நமக்கு வேணும். இருதயத்தில் நம்ம அந்த வார்த்தையை உள்ள வைக்கணும். நாவில் அதை பயிற்சி பண்ணணும். சிலருக்கெல்லாம் நம்ம இருதயத்தில் சில வசனங்கள் படித்து வச்சிருந்தாலும் வாயில் வராது, அந்தந்த நேரங்களுக்கு வராது. ஹல்லேலூயா. நீங்கள் பிசாசை ஜெயிப்பதற்கு உங்கள் வாய்களில் இருந்து அந்த வார்த்தை, எழுதியிருக்கிற வார்த்தையை நீங்கள் உச்சரித்து சொல்ல வேண்டியது அவசியம். அப்போ இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் பிசாசை ஜெயிக்கிறதுக்கோ, நாம் நம்முடைய எண்ணங்களில் வருகிற தவறான எண்ணங்களை மேற்கொள்வதற்கோ, வார்த்தை எழுதியிருக்கிறதை எடுத்து நாம் பேசும்போது நமக்கு எதிராய் வருகிறவைகளை நாம் ஜெயிக்க முடிகிறது. நம்மளை கட்ட வருகிற, நமக்கு விரோதமாக எழும்புகிறதை மேற்கொள்வதற்கு இப்படிப்பட்ட எழுதியிருக்கிற வார்த்தைகளை வாயில சொல்ல 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 நம்முடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சுகம் கிடைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ஒவ்வொரு நாளும், நீங்கள் ஒருவேளை பலவீனங்களாக இருக்கலாம், நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது கூட நீங்கள் எழுதியிருக்கிற வார்த்தையை சொல்ல வேண்டும். நீங்கள் பலவீனத்தை பற்றி பேசக்கூடாது, எழுதியிருக்கிற வார்த்தையை பேச வேண்டும். எப்படி பேச வேண்டும்? பலவீனனும் பலவான் என்று சொல்லுவானாக. அங்கே சொல்லியிருக்கிறார்ல, அப்படி சொல்லியிருக்கிறத நம்ம சொல்ல வேண்டும். பலவீனனும் நீங்கள் எப்படி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு? பலவான் என்று தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே தான் நீங்கள் பலவீனனாக இருந்தால் கூட பலவான்னு சொல்லணும். வியாதியாக இருந்தால் கூட நீங்கள் எப்படி சொல்லணும்? சுகம் உள்ளவங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, இயேசு உங்களை அவருடைய தழும்புகளால் குணமாக்கி இருக்கிறார்.
ஏற்கனவே நீங்கள் குணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த குணமாக்கப்பட்டதை பேசுங்க. இப்ப இருக்கிற பலவீனத்தையோ இப்ப இருக்கிற வியாதியவோ நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்ம இப்படியே தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் என்ன வார்த்தை எடுத்து நம்முடைய சூழ்நிலைக்கு நேராக பேசுறது, நம்முடைய வாழ்க்கையை கட்டமைப்பது, எல்லாத்தையும் பேசி பேசி நம்ம வாழ்க்கையை உடைச்சிடலாமா? வாழ்க்கையை ஒரு நல்ல கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வராமல் போயிடலாமா? இல்லை. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பேச வேண்டியதை பேசி நமக்கென்று ஒரு வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பாருங்க, நான் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் வார்த்தை இல்லாமல் ஜெயிக்க முடியாது. எபேசியர் நிருபத்தில் கூட நீங்கள் எப்படி நம்ம பார்க்க முடியுது பாருங்க. 6வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தை எடுத்து என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவிக்குரிய பட்டயம் அப்படின்னு சொன்னால் என்னதுதான் சொல்லுங்க? வேத வசனம் தான். கம்படு கத்தி எடுன்னு சொல்றதெல்லாம் அங்க ஒன்றும் நடக்காது. ஆமா, நீங்க என்ன மாமிசத்தில் எதை எடுத்தாலும், சரீர பிரகாரமா என்ன ஒரு இதை எடுத்தாலும் அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால், அவனை வீழ்த்த வேண்டும் என்றால், நீங்கள் வசனத்தை மட்டும்தான் எடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வசனத்தை மட்டும்தான் எடுக்க முடியும். எடுத்தாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இரத்தத்தை பாதுகாப்பாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், அவனை வீழ்த்த வேண்டும் என்றால், வசனத்தை கொண்டுதான் வீழ்த்த வேண்டும். ஆமென். ஆமா. அப்போ எதிரி எப்பவும் நமக்கு விரோதமா வருவான். எதிரி நம்மளை எப்போ வீழ்த்தலான்னு அவன் எப்போதும் ஒரு கவனம் காட்டிக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு ஒரு ஆவியின் பட்டயம் எப்பொழுதும் தேவை. ஹல்லேலூயா. ஆகவே கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தை எடுத்து வாயில வைத்து அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு பேசுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அதுக்கு தான் நம்ம அறிக்கை பண்ணுறோம், விசுவாச அறிக்கைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்கள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் உள்ள வச்சு நிரப்பணும். அப்படி நிரப்பப்படுகிற போது நீங்கள் ஒரு நலமான நல்ல ஒரு அமைப்பை உங்கள் வாழ்க்கைக்கானவைகளை கட்டமைக்கிறீர்கள், வடிவமைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆகவே நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகளின் புஸ்தகம். அடிக்கடி நம்ம பேசுகிற ஒரு வசனம் தான். ஆனாலும் நான் இன்னைக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 4வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்தில் வைத்து காத்துக்கொள். அவைகள் ஜீவனும் அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அடுத்த வசனத்தை பாருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருதயத்தில் ஒரு ஜீவனுக்குரியது உருவாகிறது அப்படிங்கிறது அங்க அவர் சொல்றார். என்னவா? முதல்ல என் மகனே, என் வார்த்தையை கவனி. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையை கவனி. இங்க இருந்துகிட்டே வீட்டை யோசிக்க கூடாது. இங்க இருந்துகிட்டே வீட்டில் என்ன வேலை கிடக்குது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரணுமே, என்ன செய்ய அப்படின்னு யோசிக்க கூடாது. அல்லது கம்பெனியை பற்றி கவலைப்பட்டு இருக்கக்கூடாது, கடையை பற்றி கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. எதை பற்றிலும் கவலை இல்லாமல் இங்கே வந்த உடனே முதல்ல வார்த்தையை கவனிக்கிறதுக்கு உங்களை என்ன செய்யுங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஏன்னா
சொல்ற, என் மகனே என் வார்த்தையை கவனி. கவனம் எவ்வளோ வேணும்னு பாருங்க. ஏன் அப்படின்னா, கவனம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இங்கே சும்மா வந்து உட்கார்ந்துட்டு போகிறதுனால லாபமா அப்படின்னா கிடையாது, லாபமே கிடையாது. என்ன கவனிக்க வேண்டியது அவசியம். சர்ச்சுக்கு வந்தீங்களா, கவனிங்க. பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுறதை கவனியுங்கள். விசுவாசமான வார்த்தைகள் பேசுவதை கவனியுங்கள். உங்களுக்கு புரோஜனமான வார்த்தைகள் அங்கே இருக்கும், அதை கவனியுங்கள். நீங்கள் எப்படி பேசும்போது வார்த்தைகளை எடுத்து சொல்கிறாரே, அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். அந்த வார்த்தையை குறித்து வைத்து மறுபடியும் அதை உங்கள் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்றதுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். இங்கே இருக்கிறவங்க அப்படி தான் இருக்கணும். எல்லாருமே நீங்கள் அப்படி பழகுங்க. பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். கவனித்து வார்த்தையை கேளு. அப்படி கேட்டனா பாருங்க, அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்திலே காத்துக்கொள். உள்ள போனதுக்கு அப்புறம் விட்டுறக்கூடாதான், காத்துக்கொள்ள வேண்டும், அதை பத்திரப்படுத்த வேண்டும். அங்க வேற ஏதாவது உள்ள விழுந்து அதை கெடுத்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் நிலையானதும் நித்தியமானதும் சத்தியமும் உண்மையும் நிறைந்த வார்த்தைகளை உள்ள வைக்கிறீங்க. இதற்குள்ள பொய்யோ மாயையோ வேற எந்த தேவையற்றவைகளோ உள்ள போய் அதை வந்து ஒரிஜினாலிட்டியை என்ன செஞ்சிடக்கூடாது, அசுத்தப்படுத்திடக்கூடாது. உண்மையும் சத்தியமும் பொய்யும் உள்ள கலந்துடக்கூடாது. எப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பொய் என்கிற ஒன்று எப்போ உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது தெரியுமா? சத்தியம் என்கிற ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் உண்மையையும் பொய்யையும் பிரிக்க முடியும். வேதாகமத்தில் இருக்கிற சத்தியத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் எது பொய் எது சத்தியம் அப்படிங்கிறத உங்களை விளங்க முடியும். ஆகவே நீங்கள் நல்ல சத்தியத்தை விளங்கிக் கொள்ள சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள பொய் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க, ரொம்ப முக்கியத்தை நான் சொல்றேன். உங்க இருதயத்தில் தேவ வார்த்தையை உள்ள வைத்தால் என்ன நடக்கும், என்னத்தை நீங்க கட்டமைப்பீங்க, என்ன விதமானதெல்லாம் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, காவலோட காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவைகளுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம். பார்த்தீங்களா, தேவ இருதயத்துக்குள்ள இருக்கிற வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிங்கள். உங்கள் வாயில் உங்களுடைய இருதயத்துக்குள்ள என்ன வார்த்தையை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. பைபிள் என்ன வார்த்தை இருக்கிறதுங்கிறதும் இல்லை, பைபிளில் இருக்கிற வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கா, அதை கண்டுபிடிங்க. அது உங்கள் உடலுக்கும் உங்களுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இருதயம் எப்படி ஒரு ஆரோக்கியமானதை உருவாக்க முடியும். இந்த இருதயத்துக்குள்ள இருந்து ஒரு ஜீவனை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியும். புரிந்து கொள்ளுங்கள், நம்ம இருதயத்திலிருந்து தான் ஜீவன் உருவாகுது. இருதயத்திலிருந்து தான் நல்ல விசுவாசம் உருவாகுது. இருதயத்திலிருந்து தான் ஜீவனுக்கு ஏதுவானவைகள் எல்லாம் உருவாகுது. இருதயத்திலிருந்து தான் நல்ல வார்த்தைகளை பேசுவது உருவாகிறது. தெரியுமா உங்களுக்கு? அதனால வார்த்தை இல்லாம இருதயத்திலிருந்து நல்லதை கொண்டு வர முடியுமான? முடியாது. உங்க இருதயம் நல்ல வார்த்தைகளை உள்ள வைத்து பாதுகாக்காத பட்சத்தில் நீங்க கண்டிப்பா நல்லதை பேச முடியாது, நல்லதை உருவாக்க முடியாது, நல்ல ஜீவனுக்கானதை கொண்டு வர முடியாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அங்க கொண்டு வர முடியாது. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைகளை உள்ள வைத்து காத்து கொள்ளுங்கள். குழப்பம் கொண்டு வரும்படி எல்லாத்தையும் உள்ள வைக்காதீர்கள். எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. நல்ல தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சாக்கடை தண்ணியையும் உள்ள விட்டீங்கன்னா எப்படி இருக்கும்?
எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. நாடி போயிடாது. கவனியுங்கள். ஆகவே உங்க உங்க இருதயத்திலிருந்து ஜீவன் உருவாகணும், ஆரோக்கியம் உருவாகணும், ஜீவ ஊற்று உங்களிலிருந்து புறப்பட்டு வந்து நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமானவைகளை கொண்டு வரணும். அதற்கு தேவை என்ன அப்படின்னா, நிலையான வார்த்தையை, உண்மையான வார்த்தையை, சத்தியம் நிறைந்த இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்துக்குள் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நாட்கள் தொடர்ந்து உங்களோட நான் இதை பேசிட்டு இருக்கேன். வார்த்தை எப்படி வைக்கிறது. கொஞ்சம் கவனிங்க. வார்த்தையை வைக்கிறது மட்டும் இல்லை, அதை நீங்க பத்திரப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா என்ன வருமா? ஜீவன், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவனுடைய ஊற்று புறப்படுதாங்க. ஜீவனுக்குரியதெல்லாம் புறப்படுது. அப்போ இருதயத்தில் ஒன்று உருவாக்கப்படுவது எப்படின்னா, வார்த்தைகளை நீங்கள் உள்ள வைக்கும்போது அங்கே ஆரோக்கியம் உண்டாகுது, ஜீவன் உண்டாகுது, நல்லவைகள் எல்லாம் அங்கிருந்து உருவாக ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல்லதாய் மாற வேண்டும் என்றால் உங்க இருதயத்திலிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட வேண்டும். ஏன்னா வாயினுடைய நிறைவை தான், இருதயத்தினுடைய நிறைவை தான் வாயில நீங்க பார்க்குறீங்க. வேற எதையும் பார்க்க முடியாது. நீங்க என்ன இப்போ பேசிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னா என் இருதயத்தில் என்னதை நிரப்பி வச்சிருக்கணும் அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். என் இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் நான் உள்ள வச்சு நான் இன்னைக்கு நிரப்பி உங்கள்கிட்ட பேசணும்னு வந்தேனோ அதை தான் பேச முடியுது, அதுக்கு மேலே பேச முடியல. அப்போ இருதயத்துக்குள்ளுடைய நிறைவு தான் வாயில வெளிப்படுகிறது. ஆகவே நீங்கள் உள்ள தேவ வார்த்தையை நீங்கள் நிரப்பினீர்கள் என்றால் உங்கள் வாயிலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரெச்சர் ஆண்டவர் வச்சுட்டாரு. எப்படின்னா, இருதயம் நிறைஞ்சிச்சுன்னா அது வாய் வழியாக தான் வரணும். அப்படிதான் கருத்து வச்சிருக்கிறார். உங்க இருதயத்தில் என்ன நிரப்புறீங்களோ அதனுடைய நிறைவை எப்படி தான் வெளிப்படுத்த ஆண்டு வெளியே கொப்பளிக்கும் அப்படின்னா, காது வழி அல்ல, வாய் வழியாக. ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன உங்க இருதயத்தில் நீங்க பேசுறத வச்சே உங்க இருதயத்தில் என்ன இருக்குது, என்ன நிறைவு இருக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, இருதயத்தினுடைய உள்ள என்ன நிறைஞ்சிருக்கிறதுங்கிறதுக்கான வெளிப்பாடு தான் வாய். ஆகவே நீங்க இருதயத்தில் தேவ வசனத்தை, அந்த தெய்வீகமானதை, அந்த தெய்வீக வார்த்தையை உள்ள வைக்க வைக்க அது என்ன ஆகுது? நிறைவாய் வெளியில வார்த்தை விசுவாசத்தோடு சேர்ந்து உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இந்த வெளிப்படுது பார்த்தீங்களா? இருதயத்திலிருந்து ஒன்று வார்த்தை வந்து வாயில வெளிப்படுது பார்த்தீங்களா? இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. என்ன வார்த்தையை நீங்க பேசுறீங்களோ அதுதான் நிகழ்காலம். உங்க இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற காலத்திலையும் எதிர்காலத்திலையும் அதுதான் என்ன செய்ய போகிறது? செயல்பட போகிறது. அதுதான் உங்க வாழ்க்கையில் அர்த்தம் உள்ளதாக மாறப்போகிறது, அர்த்தம் இல்லாததாக மாறப்போகிறது. ஆகவே தான் கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்திலிருந்து என்ன பேசுறீங்கிறத அவசியமானதா இருக்கிறது. ஹலோ, ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை பாருங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. நீதிமானுடைய வாய், நல்ல கவனிங்க, நீதிமானுடைய வாய் என்னதான்? எங்கிருந்து ஜீவ ஊற்று புறப்படுது அப்படின்னா, இருதயத்தில் தேவ வார்த்தை வச்சு காதுக்கும் போது ஒரு நீதிமானுடைய வாயில அந்த ஊற்று வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எல்லாருக்கும் புரியுதா? முதல்ல உங்க இருதயத்துக்குள்ள என்ன வைக்கிறீங்க? வசனத்தை வைக்கிறீங்க. அதை எல்லா காவலோட காக்குறீங்க.
காக்கும்போது என்ன ஆகுதான், ஆட்டோமேட்டிக்கா அங்கிருந்து ஊற்று புறப்பட ஆரம்பிக்குது. ஜீவனுக்கு ஏதுவான ஊற்று புறப்படுகிறது. ஆமென். நீங்க பைபிள்ல நீங்க வாசிக்கும் போது இயேசு ஒரு உவமை சொல்லும்போது சொல்றாரு, உங்க இருதயத்திலிருந்து வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை இவைகளெல்லாம் புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்றார். ஒரு மனுஷனுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க வசனத்தை உள்ள வைக்கிறீங்கல்ல, இந்த வசனத்தை உள்ள வைத்து காக்கும்போது உங்க வேசித்தன விபச்சாரம் உருவாகாது, அங்கிருந்து ஜீவன் உருவாகும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? எல்லாம் கவனிங்க. நமக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, இருதயம் வந்து திருக்குள்ளது, மகா கேடு உள்ளது, அதிலிருந்து அப்படி தான் வரும், இப்படி தான் வரும், வேசித்தனமா விபச்சாரம் தான் வரும், இதை சுத்தமே ஆக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இயேசு சொல்றாரு, ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து இதெல்லாம் புறப்பட்டு வரும், இதுதான் தீட்டுப்படுத்தும் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி நமக்கு உருவாக்கி கொடுக்கிறாரு அப்படின்னா, தேவ வசனத்தை உள்ள வச்சு நம்ம காத்துக்கிட்டோம்னா இங்க இருந்து ஜீவன் புறப்படுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரோக்கியத்துக்குரியது உண்டாகுமா? அவன் சொல்ற, நீதிமானுடைய வாயிலிருந்து என்ன உண்டாகுமா? ஜீவ ஊற்று வெளிப்படும். இருதயத்திலிருந்து என்ன வருதோ அது வாயில வருது. அப்ப உள்ள ஜீவன் புறப்படுறதுனால வாயிலையும் ஜீவன் புறப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப உள்ள வார்த்தையை நிரப்பினால் வெளியிலும் வார்த்தை வெளிப்படும். சந்தோஷப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நல்ல கவனிங்க, இந்த திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது இல்லை. நம்மெல்லாம் நீதிமான்கள், நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும். ஆகவே நம்ம எல்லாரும் ஒரு தடவை சத்தமா சொல்லுவோம், நான் நீதிமான். ஹல்லேலூயா. உங்க வாயிலிருந்து என்னதான் வரும்? ஜீவ ஊற்று வரும். சொல்லுங்க, என் வாயிலிருந்து ஜீவ ஊற்று வரும். ஆமென். ஏன்னா உங்களுக்குள் ஜீவ ஊற்று இருதயத்திலிருந்து உண்டானது. அதனால நீங்க பேசுறதும் ஜீவனானதா தான் வாயில வரும். நீங்க பேசும்போதெல்லாம் ஜீவனை பற்றியே பேசுவீங்க. நீங்க பேசும்போதெல்லாம் ஜீவனுக்குரியதை பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். இப்போ பாருங்க, நம்ம இதுல ஒரு சிலதை வாசிப்போம் பாருங்க. 20வது வசனத்தை பாருங்க. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துர்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும். கவனிங்க, நீதிமானுடைய வாய் வந்து சுத்த வெள்ளி, அதாவது என்னன்னா பரிசுத்தம், பரிசுத்தமானதாய் வரும். ஆனா துன்மார்க்கனை குறித்தும் நீதிமான குறித்து தான் அங்க பேசிட்டே வர்றாரு. துன்மார்க்க வாயிலிருந்து என்ன வரும்? நீதிமானுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து என்ன வரும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, நீதிமானுடைய வாயிலிருந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஜீவ ஊற்று பார்த்தோம். துன்மார்க்கனுடைய கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயில வந்து அடைக்குமா? அப்படி துன்மார்க்கன் வாயில அடைக்கும். சொல்லப்பட்டிருக்கு அருமையானவர்களே, கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை வந்து அடைக்கும். அவன் வாயில வந்து அதுதான் வந்து அடைச்சிட்டு இருக்கும். நான் சொல்றேன், நீங்க நீதிமான்கள். உங்க வாயிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உங்கள் வாயில சுத்த வெள்ளி. அப்படிதான் பாருங்க, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த அளவுக்கு உங்களை ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார் பாருங்க. சுத்தமானது, பரிசுத்தமானது உங்க வாயிலிருந்து வெளிப்படுமா? உங்க நாவில் சுத்த வெள்ளி இருக்குதா? ஏன்? நீங்க கண்டதையும் உள்ள வைக்காம, என்ன இன்ஸ்டாகிராமில் இருக்கிறதையும் ஃபேஸ்புக்கில் இருந்து வர்றதையும், என்னென்ன உங்களுக்கு தேவை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இன்னைக்கு இந்த உலகத்தில் வியூஸ் போயிட்டு இருக்கிறதோ, ஃபாலோவர்ஸ் கூட போயிட்டு இருக்காங்க, அதையே பார்த்து பார்த்து உள்ள வச்சுட்டு இருக்கிறதுக்காம, அதை காத்து இருதயத்துக்குள்ள தேவ வார்த்தையை உள்ள வச்சதுனால உங்க வாயிலிருந்து வருவது எப்படி இருக்கும்னா சுத்த வெள்ளியா இருக்கும். உங்க நாவு சுத்த வெள்ளி. ராமன் சொல்றீங்களா? நீங்க அப்படி இருங்க. உங்களுடைய இருதயத்துக்குள்ள எந்த ஒரு
உலகத்துக்குரியதும் உள்ளே போய் தங்கக்கூடாது. பார்த்தா கூட அது வெளியே உங்களை டைவர்ட் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் அதை மாற்றணும். உங்களுக்கானவைகளை நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ள சேர்த்து வைக்க வேண்டும். முக்கியமானதை சேர்த்து வைங்க. ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு ஜீவனை உருவாக்கி தருகிறது. ஆமென். உங்க நாவை சுத்த வெள்ளியா மாத்தி தருது. பாருங்க, இன்னொரு வசனத்தை சொல்றேன் பாருங்க, 21 பாருங்க. நீதிமான்களுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். நீதிமானுடைய நாவு என்ன பண்ணுமா? உதடு அநேகரை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். என் அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வார்த்தை அநேகரை போஷிக்க கூடியதாக மாறுகிறது. இதெல்லாம் என்ன எப்படி நடக்குதுன்னு நினைக்கீங்க? காலங்காலமா தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட்டு போட்டு நிரப்ப நிரப்ப உள்ள இருந்து ஜீவன் வருது. உள்ள இருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் அநேகருடைய பசியை ஆற்றக்கூடியதாய் மாறுகிறது. அநேகருடைய வயிற்றை நிரப்புவதற்கான போஷாக்கு உங்கள் வாயிலிருந்து உருவாகிறது. நீதிமானே, நீங்களா நீதிமான்களா? அதனால நீங்க ரொம்ப கவனமா பேசணும். ரொம்ப கவனமா அடுத்தவங்களை நொறுக்கிற மாதிரி பேசக்கூடாது, நொறுக்கிற மாதிரி வரக்கூடாது. உங்க இருதயங்கள் காயங்களால் நிரப்பப்பட்டிருக்க கூடாது. அநேகருடைய இருதயங்கள் காயப்பட்டிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த காயங்களுக்கு ரிப்ளை என்னன்னா அடுத்தவங்களை காயப்படுத்துறது. அவங்க இருதயம் எவ்வளவு காயப்படுதோ அதே போல அடுத்தவங்க இருதயத்தை காயப்படுத்துவாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. உங்க இருதயங்கள் காயங்களால் ஆற்றப்பட்டு அன்பினால் நிறைந்து வார்த்தைகளால் நிறைந்து உங்க இருதயத்திலிருந்து ஜீவன் உருவாகணும். ஏன்னா அநேகரை உங்கள் நாவுகளினாலே உங்கள் உதடுகளினாலே போஷாக்கு கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். சந்தோஷப்படுறீங்களா? நீங்கள் இதை கொஞ்சம் கவனிச்சே நடக்கணும் பாருங்க. ஏனென்றால் நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். மூடரோ மதீனத்தினால் மாளுவார். பாருங்க, மூடன் எப்படி மதீனமானதை செய்வான். மூடனுக்கு மதீனம் தான். அவன் இதை செய்யாதனா அதை தான் செய்வான். இப்படி இருக்காதனா அப்படிதான் இருப்பான். அங்க போகாதனா அங்கதான் போவான். அப்படி பேசாதனா அதை தான் பேசுவான். அவன் மூடன் மூடத்தனத்திலேயே மாளுவான். ஆனா சொல்றேன், நீதிமான்கள் நீங்களாம் உங்க இஷ்டப்படியோ மனம் போலையோ முட்டாள்தனமானதை செய்கிறதுக்கல்ல. நீங்கள் தேவ வார்த்தையை இருதயத்தில் வைத்து இருதயத்திலிருந்து வருகிற ஜீவனை பேசக்கூடிய அவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவேதான் அநேகர் உங்களை கொண்டு நிறைய பேர் வாழ போகிறார்கள். சந்தோஷப்படுறீங்களா? பாருங்க, 31வது வசனத்தை பாருங்க. பாருங்க, ஞானத்தை வெளிப்படுத்தும். பாருங்க, துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர் காமிக்கிறார். நீதிமான் பாருங்க, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். 32வது வசனம் பாருங்க. நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். பிரியமானதை பேசும். ரொம்ப விருப்பமானதை பேச ஆரம்பிக்கும். தேவையில்லாத பேசாது, வேண்டாததை பேசாது. அப்போ இப்படியெல்லாம் நீதிமான கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்னா அவனுடைய இருதயத்தை வார்த்தையினால நிரப்பி அவனுடைய வாயில என்னெல்லாம் வரணுமோ அப்படி வரும்படிக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி கட்டமைக்கப்படுது? நீங்க நல்ல வார்த்தைகளை பேசி கட்டமைக்கிறீங்களா? அல்லது நீங்க நீதிமான்கிறத மறந்தே நீங்க வேலை பண்ணி உங்க பாடு உங்க 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 வாயில வர்றதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் கவனிங்கள். இங்க இருக்கிற அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் நீதிமான்கள் என்பதை உணர்ந்து நீதிமானுடைய வாயில என்ன வெளிப்படணும், நீதிமானுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வந்தால் ஒரு மனுஷனுடைய காயத்தை ஆற்ற முடியும், நீதிமானுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அவன் ஒருத்தன் போஷாக்கு அவனுக்கு நடக்குது,
நீதிமானுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருமானால் ஒருத்தனுக்கு சுகம் கிடைக்கிறது. நீதிமானுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கிடைக்கும் என்றால், நல்ல வார்த்தைகள் போகும் என்றால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தை இல்லாத பட்சத்தில் நம்மிடத்திலிருந்து ஜீவனை உருவாக்க முடியாது. நம்ம வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் நிரப்பாத பட்சத்தில் இருதயத்திலிருந்து உங்களுக்கு ஜீவன் உருவாக முடியாது. உங்க வாயில நல்ல ஜீவனுக்குரியது பேச வேண்டுமா? இருதயத்தில் வார்த்தைகளை பேசுங்கள். இருதயத்துக்குள்ள ஜீவனுக்குரியதை பேசுங்கள், ஆவிக்குரியதை பேசுங்கள். அப்போ ஆவிக்குரிய வார்த்தைகளை உள்ள வையுங்கள். அப்படி இருக்கும்போது உங்கள் வாயிலும் ஜீவனுக்கு ஏதுவானவைகளை வெளிப்பட ஆரம்பிக்கும். எத்தனை பேர் நீங்க சந்தோஷப்படுறீங்க? பாருங்க 20வது அதிகாரத்தில் பாருங்க, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். ஐந்தாவது வசனத்தை பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்குமா. மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறதான எல்லாமே எப்படி இருக்குமா? ஆழத்தில் இருக்கிறது. ஒரு ஆழமான பகுதி, உணர்வின் பகுதி, உள் உணர்வுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த உணர்வுக்குள்ள கிடக்குது. ஆழமானது எது? தண்ணி. என்ன தண்ணி? ஜீவ தண்ணீர். உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள இருக்குதுங்க. அதை மொண்டு யாருன்னு எடுப்பாங்களாம்? புத்திமானோ அதை மொண்டு எடுப்பான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். புத்தி இருக்கிறவன்லாம் நீதிமானா இருந்தாலும் நீதிமானுக்கு புத்தி வரணும் பாருங்க. எப்படி? இருதயத்தின் ஆழத்துக்குள்ள இருக்கிற ஜீவ ஊற்ற அவன் மொண்டெடுப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம ஆழமா நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிறத எடுத்து, உணர்வில் இருக்கிறத எடுத்து, அங்க இருக்கிற ஊற்றை எடுத்து, அந்த தண்ணீரை எடுத்து நாம் பருக வேண்டும். அது மட்டுமல்ல, அநேகரை போஷிப்பதற்கு, தாகம் தீர்ப்பதற்கு இவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையாக அமைக்கப்பட முடியும் அப்படின்னா, என் இருதயம் இப்படி தான் இருக்கும், இருதயம் இப்படி தான் இருக்கணும் இல்லை, எப்படி சொல்லிட்டே இருக்கக்கூடாது. உங்க இருதயம் ஜீவனுக்குரியதை ஊற பண்ண வேண்டும் என்றால், உங்க இருதயத்திலிருந்து நல்லதெல்லாம் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, வசனத்தை கொண்டு வந்து நிரப்புங்கள். வார்த்தையை நிரப்பினால் வார்த்தை உங்களுக்கு ஜீவனுக்குரியதை உருவாக்கி தருகிறது. ஆமென். உங்க இருதயமும் வார்த்தையும் பின்னி பிணைச்சிருச்சுன்னா, ஒண்ணுக்குள்ள ஒன்னாக பிணைந்து விட்டால் அங்கே ஜீவன் உருவாக ஆரம்பித்து விடும். வெறும் இருதயத்தை வச்சு ஒரு இருதயத்திலிருந்து நல்லதை எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. வசனம் இல்லாம, தேவனுடைய வார்த்தை இல்லாம ஒருவன் இருதயத்திலிருந்து நல்லதை எடுக்கலாம். நல்ல பையன், நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவன் வாயிலிருந்து என்னைக்கு வசனம் விழுதோ அப்பந்தான் அவனை நல்லவன் எடுக்கலாம். ஏன்னா அவனுக்குள்ள இருந்து வர்ற எல்லாமே ஜீவனுக்குரியதாக இருக்கும். ஆமென். ஆகவே நம்ம எல்லாருடைய இருதயத்திலிருந்தும் ஜீவனுக்குரியதை உருவாக்கி எடுக்க ஒரே ஒரு காரியம், வார்த்தை உள்ள வைங்கள். தினம் தினம் படிங்க, தினம் தினம் வைங்க, தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. நம்ம உண்டியல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த காயின்லாம் போட்டு சின்ன பிள்ளைங்கள சேர்த்து வைப்பாங்களே, அதை போல நீங்க தினமும் உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு வார்த்தையை போட்டு பாருங்க. எப்படி உண்டியல் நிறைந்து அந்த காயினை சேர்க்கக்கூடிய அந்த டப்பா, அந்த கண்டெய்னர் நிறைஞ்சி அதுக்கப்புறம் பாருங்க, உள்ள ஃபுல்லாக நிறைஞ்சதுக்கு அப்புறம் உள்ள போட்டு பாருங்க, வராது, உள்ள போகாது, அது என்ன ரிட்டர்ன் ஆகும். இப்படி தான் அருமையான இருதயம் நிரம்ப தான் அங்கிருந்து தேவ ஜீவனுக்குரியது வெளிப்படுவ ஆரம்பிக்கும். ஆமென். ஜீவனுக்குரியதுலாம் அப்பதான் வரும். அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க அதை ஓபன் பண்ணி பாருங்க, அங்க நிறைய இருக்கும். ஆமென். ஆசீர்வாதத்துக்குரியதெல்லாம் வரும். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில தேவ வார்த்தைகளை ஒன்று ஒண்ணா உள்ள வச்சு பாருங்க. ஒரு மாசத்துல 30 வசனத்தை உள்ள வச்சிருவீங்க.
2 மாசம் 3 மாசத்துல நூற்றுக்கணக்கான வார்த்தைகள் உள்ள வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ பாருங்க, இருந்து பேசும்போதெல்லாம் வரும் வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எந்தெந்த நேரத்தில் எதை பேச வேண்டுமோ அந்த நேரத்துக்கேற்ற வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்து எடுத்து தருவார். நீங்க பேச ஆரம்பிப்பீங்க, ஜீவனுக்குரியது வரும், வார்த்தையில இருந்து சுகம் கிடைக்கும், அநேகருக்கு அது போஷாக்காய் மாறும். சந்தோஷப்படுறீங்களா? நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். நம்ம எல்லாரும் திருவிருந்து ஆராதனைக்காக நம்ம ஆயத்தமாக போறோம். நம்ம எல்லாரும் அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.